கோனையா தினமும் அத்தி பழம் மிளகா பழம் எல்லாம் கொடுத்து கிளிய நீ தாண்டா பாத்துக்கணும். பூனைக்கு பாலும் கொடுக்கணும்டா. சரி. என்ன ரெண்டையும் ஒன்னா வைக்கிறீங்களே, பூனை கிளிய கடிச்சிடாது? சுப்பையா வளர்க்குற கிளிடா. பூனையை கண்டு பயப்படாது, பூனை தான் கிளியை கண்டு பயப்படணும். சரி பால் கொண்டா. சுப்பிரமணி வா வா வா. சுப்பிரமணி வா 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 வா. பாரு பாரு, ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கணும், சண்டை போடக்கூடாது. என்ன பாரு, சண்டை போடக்கூடாது. சினிமாக்கு போற வரியா? ஒன்னதான் சினிமாக்கு போற வரியா? ஏப்பிள்ள சினிமாக்கு போற வரியா? நான் வரலடி. நாய பார்க்க அந்த ஆள் வருவார்ல, அதான் காத்துக்கிட்டே இருக்கேன். அது ஒரு மரமண்ட, அதுக்கு மாடு பிடிக்கத்தான் தெரியும். நீ என்னதான் ஜாட மாடையா பேசினாலும் அதுக்கும் ஆசை புரியவே புரியாது. பேசாம நேருக்கு நேரா நின்னு என்ன கண்ணாலம் கட்டிக்கிறியான்னு கேட்டுரு. சீ, எப்படி வெக்கம் இல்லாம கேக்குறது? நான் இன்னும் உத்தரோட இருக்கா, அதை பாத்துட்டு போதான் வந்திருக்கோம். உங்களை பார்த்தா பார்க்க வந்தவங்க மாதிரி தெரியலையே, அடிச்சு கொல்ல வந்தவங்க மாதிரி தெரியுது. நான் எங்க இருக்கு? நாய் நல்லாதான் இருக்கு. நடடா. கொஞ்சம் இருங்க. என்ன தைரியமா சொல்லுடி. பரவாயில்ல சொல்லுடி. சீக்கிரம் சொல்லுங்க. கொட்டாயில ரெக்கார்ட் போட்டாச்சு இல்ல, பேர் போட்டிருக்கு போனும் இல்ல. நாளைக்கும் இதே மாதிரி வந்து பாத்துட்டு போங்க. கோனையை அனுப்பி வைக்கிறேன். நாளைக்கு நீங்க தானே இருப்ப? என்னது? சரி வாரேன். ஆமா, நீயும் தைரியமா சொல்ல போறதில்ல, அந்த ஆளும் புரிஞ்சுக்க போறதில்ல. நான் வரேன். ஏய் இருடி, அப்ப நீயும் சினிமாக்கு வரியா? திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாரு. அவர் திரும்பி பார்க்கணும்னா ஒரு வழி இருக்கு. என்னது? பேசாம ஒரு கல் எடுத்து போடு. ஐயோ, வேற யார் மேலும் பட்டுச்சுன்னா? குறி பார்த்து அவர் மேல போடுறீ. என்னடி பார்க்கவே மாட்டேங்கிறாரு? அப்ப இன்னொன்னு போடு. எந்திரா, எந்திரி. உடம்பு எப்படி இருக்கு? 2 நாளா ஜுரம், இன்னைக்கு தேவலாம். மருந்து தர வாங்கிக்க. அம்மா இருடா, என்ன அடிச்சுட்டு இல்ல, வந்த உன்ன பேசிக்கிறேன்.
அங்க உட்காந்து அவன் தான் அடிச்சது. அவனா? அவன் அவனே தான். ஏண்டா அவ சொன்னான்னு கேட்டுட்டு வந்து நிக்கிறிய, உனக்கு அறிவில்ல? உடனே துண்டை கொண்டாடின்னு கேட்டு வாங்கிட்டு வர வேண்டியதானடா? சாமி சக்கன காட்டானுங்க. அது என்னவோ துண்டை கண்ணுல காட்டி காட்டி விளையாட்டு காட்டுது. ஏதோ கண்டெடுத்த காப்பானமா துண்டுக்கு சொந்தக்காரன் என்று கேட்கட்டும், அப்புறம் நான் கொடுக்குறேங்க. அப்படியா சொன்னா? ஏய் இங்க வா. இப்ப மரியாதை வர போறியா இல்லையா? துண்டங்க. முதல்ல கையெடுங்க. துண்டங்க. கண்டெடுத்தா காப்பணும். முதல்ல காப்பணும், அப்புறம் தான் துண்டு. ஓஹோ, காப்பணமா? இந்த அரப்பணமே தர்றேன். இப்ப இதோட போச்சு. பொழுதோடக்குள்ள துண்டு வந்து என் வீடு சேரல, அடுத்த செவலு வீங்கி போகும். ஜாக்கிரதை. புருஷன் வெளியூர் போனா பொண்டாட்டிக்கு ராத்திரில தூக்கமே வராதான். புருஷன் போடுற துணிமணிகளை எடுத்து தலைக்கு ஆதரவா வச்சுக்கிட்டு தூங்குவாளாம். நான் கல்யாணம் ஆகாமையே உங்க துண்டை வச்சுக்கிட்டு தூங்கினேன் பாருங்க, அது ஏன் தப்புதான். நம்ம சீனன்ட்டு இருந்து கட்டதாசி வந்திருக்கான்னு சுப்பையா கேட்டுற சொன்னாருங்க. அந்த பயப்புள்ள எங்கடா எழுத போறான்? காசு பண்ணுனா எதுவும் அதுக்கப்புறம் ஒரு தகவல் இருக்காது. ஏதாவது வந்தா சொல்லி அனுப்புறேன் போ. அவனை வரட்டுங்களா? என்ன பல்லிழிப்பு? உன் புத்தி போவாத, எடுத்துக்கோ. போடுறேன்.